श्री स्कंदगुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे पारोहिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्ते नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पक्ष्यमाहिभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवास्मस्तनूभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு பாஸ்வத பிரம்மோபனிஷத்தினுடைய 63வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இப்போ விசாரம் செய்து ரியலைசேஷன் ஆனவன், அதாவது அத்வைத நிலையை தொட்டவன், ஆத்மானுபூதியில் நிற்கிறவன், அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஏன்னா கைவல்யம் சொல்கிறோம் இல்லையா? கைவல்யம், ஞானாத்தேவ கைவல்யம் கைவல்யம் அப்படின்னு சொன்னாலே ஏகத்துவம் அல்லது முக்தி, நிர்வாணம் இதுதான் அர்த்தம். நிர்வாணம்னா ஆவரணம்னு அர்த்தம். ஆவரணம்னா உபாதிகள்லேருந்து விடுபட்டதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு 96 தத்துவங்கள் நம்மளை உபாதியாக என்ன பண்ணி வச்சுருக்கு? லாக் பண்ணி வச்சுருக்கு. அந்த 96 தத்துவங்களும் அறிவால் விளக்கலாம், அறிவால் எரிக்கலாம். ஏன்னா அறியாமையினால் கட்டப்பட்டிருக்குது. அது அறிவால் அதை எரிக்கலாம். அறியாமைக்கு மருந்து அறிவு தான், அறிவுடைமை. இப்போ இது எப்படி அது மாதிரி அறியாமையில் அது மூழ்குனுச்சுன்னா அதுவே முடிவு எடுத்துக்குது. இந்த சித்தானது, மனமானது அறிவோட தொடர்பு கொள்ளாமல், குருவோட தொடர்பு கொள்ளாமல், சத்தோட தொடர்பு கொள்ளாமல், ஒன்று ரஜோகுணத்திலையோ இல்லை தமோ குணத்திலையோ அது வசிக்கிறதுனால அதுதான் அது உண்மையாக நம்புது. இப்போ இந்த டீனேஜ் பசங்க சினிமாவும் பாட்டும் டான்ஸும் தானே வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அதில் நல்ல ஞானப்பார்வை உள்ளவங்க இது ஏமாத்துது நம்மளை, நம்ம லட்சியத்தை அடைவிடாமல் குறுக்க நிற்கிற தீய சக்திகள், இதை நம்ம கடந்தால் தான் நம்ம சாதிக்க முடியும்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு தான் ஞானம். அந்த அறிவு எப்படி வேணாலும் வரலாம், யார் மூலியமானும் உள்ள தேடல் இருந்தால் அது புரியும். எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது. இப்போ இவர்கிட்ட போயிட்டு, கிருஷ்ணாகிட்ட போயிட்டு, ஏன் நீ கடவுளா, நீ ஏன் இந்த சமுதாயத்தில் இவ்வளோ ஏற்றத்தாழ்வை வச்சுருக்க? ஏன் அவனை அப்படி படிக்கிற, இவனை இப்படி படிக்கிற, இவனை அப்படி படிக்கிற? உனக்கு பூஜை பண்ணால் தாஜா பண்ணால் நீ முக்தி கொடுக்குற, இது என்னையா நியாயம் தர்மம்னு கேட்குறான். 3வது சாப்டர் இது, கர்ம சந்நியாசங்கிற டைட்டில் கேட்குறான். அப்போ சொல்கிறாரு, தவறு, அப்படி தான் இந்த உலகமும் பேசுது, நீயும் பேசு. நான் ஒரு தாய் தந்தையர் தனக்கு பிறந்த 4 குழந்தைங்கக்கிட்ட எந்த பேதமும் பார்க்காம எப்படி அதுக்கான சமநிலையில் சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் படிப்பும் கொடுக்குறோமோ அது மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறோம். யார் எதை தேடுறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுக்குறேன். இந்த 4 குழந்தைங்க ஏறி அது மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த சுபாவத்தில் தானே போகும். சுபாவங்கிறது என்ன? வாசனைகள். அந்த வாசனைகளை ஏன் சேர்த்து வச்சுருக்கேன்னு நான் கேட்க முடியுமா அதுக்கிட்ட? நீ ஏன் இந்த கேடுகட்ட வாசனையை வச்சுருக்க, அந்த வாசனை வச்சுருக்க, இந்த வாசனை வச்சுருக்கேன்னு நான் கேட்க முடியுமா? இந்த சமுதாயத்தில் எல்லாமே சமத்துவமாக தான் வச்சுருக்கேன். நான் படிச்சிருக்க காற்று, ஆகாயம், வாட்டர், பூமி பிரித்தா வச்சுருக்கோம். ஒன்று தானே வச்சுருக்கோம், எல்லாத்துலேயும் ஒன்று தானே வச்சுருக்கோம் அசையாமல். அதில் உன்னுடைய சுபாவம், உன்னுடைய மனநிலை, உன்னுடைய வாசனை, நீ எதை தேடுறியோ அதை தேடி அடையிற இல்லையா? எதை தேடுறியோ அதை தேடி அடையிற.
நீ எதை தேடுறியோ அது கொடுக்கப்படுகிறது. இப்போ முதல்ல இந்த பிறப்பு இறப்பு தத்துவத்தை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். பிராரப்தங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீ செய்கிற தவத்துக்கு பலன் இப்போ கொடுக்கறது இல்லை, ஏற்கனவே நீ கேட்டதே இப்போ கொடுக்கப்படுது. கடந்த ஜென்மாவில் நீ கேட்டது தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீ இன்னைக்கு எங்கே இருக்கியோ அது ஏற்கனவே நீ கேட்டது, அதுக்காக நீ முயற்சி பண்ணது, தபஸ் பண்ணது, அதுதான் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏற்கனவே கேட்டது கொடுக்கப்பட்டுச்சுன்னா இப்போ அதோட நிறுத்துறியானா இல்லை, இந்த ஜென்மலேருந்து புதுசாக ஆரம்பிக்கிற. இது வேணும் அது வேணும்னு எதெல்லாம் நீ போன ஜென்மம் கேட்டியோ அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்டேஜ் நீ இந்த ஜென்மா முடிய ஆரம்பிக்கும் போது எதோ அடுத்த ஸ்டேஜ் என்னவோ அதையெல்லாம் கேட்குற. ஏற்கனவே உனக்கு அதுக்கு தகுதி இருந்தால் அது கொடுக்கப்படுகிறது, இல்லைன்னா நீ தவம் பண்ணணும். தபத்தினுடைய விளைவு எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போ என்ன பாயிண்ட்டுனா, உனக்கு பூர்வ புண்ணியம் தான் உடனே நடக்குது, கேட்காமலே கொடுக்கப்படுது. உனக்கு புதுசாக வேணுங்கிறதுக்கு இப்போ நீ எதிர்பார்க்காத. அதுக்கு தான் காலம், நிமித்தம், தேசம்னு 3 தத்துவத்தை சொல்கிறாரு. தேசம், காலம், நிமித்தம். உனக்கு ஒரு காரியத்தில் உன்னை ஈடுபடுத்தணும்னா நீ கேட்டோடனே கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கான ஒவ்வொருத்தரும் அங்கங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கான். நேற்று பார்த்தோம் இல்லையா, வாசுதேவனுடைய வாசனா தான் இந்த சமுதாயம். இப்போ நீங்கள் இப்போ சமஸ்டியாக பார்க்கும்போது மாயா தன்னுடைய 3 குணத்தில் வேலை செய்யுது, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம்னு. மனுஷன் தன்னுடைய அவித்யானால் வேலை செய்கிறான் வாசனைப்படி. ஒரு தனி மனிதனுடைய வாசனைகள், ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாசனைகள் எல்லாம் சேர்ந்து தான் சமூகமாக இப்போ உலகமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அதில் உன்னை எங்கே கொண்டு போய் போடுறது, எந்த வேலையை உனக்கு கொடுக்கறது? இப்போ நீ ஒரு பொருள் கேட்குற, இல்லை ஒரு நிலையை அடையணும்னு சொன்னால் அந்த நிலைக்கு போட்டி போடுறவனும் அங்கே வேக்கண்ட் இருக்கணும். அங்கே தான் தேசம் வேக்கண்ட் இருக்கணும், நேரம் இருக்கணும். எந்த நேரத்தில், எந்த ஜென்மாவில், இந்த ஜென்மாலையா, மத்தியானமாக, நைட்டான நேரம் உனக்கு பார்க்கணும். எதுக்காக ஒன்று அதில் ஈடுபடுத்துகிறேங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போ உன்னுடைய தேடல் எங்கே வேக்கண்ட் இருக்கோ, எங்கே நேரம் வருதோ, எதுக்காகவோ அதை அங்கே ஃபிக்ஸ் பண்ணுற, நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற. புரியுதா? பிராரப்தத்தில் உன்னுடைய பிறப்பும் ஆயுளும் போகமும், போகம்னா சுகமோ துக்கமோ அனுபவம், இது பிராரப்தம். அது நீ நடந்தே தீரும். அதில் நீ புதுசாக கேட்குறேன்னா தபஸ் பண்ணணும். அதனுடைய விளைவு அடுத்த ஜென்மா. இந்த ஜென்மாவை முடியறதுக்குள்ளே அந்த சர்க்கிள் வந்துடுச்சு. அதான் காலம் நிமிடம். அங்கேயும் சிஸ்டத்தை வச்சுருக்காரு, ஒரு காலத்தை வச்சுருக்காரு. ஒரு என்ன காரணத்துக்காக ஒன்று அதில் ஈடுபடுத்துகிறேங்கிறாரு. எந்த தேசம், எந்த இடத்துல, எந்த ஊரில், இந்த ஊரில், எந்த ஊரில், இது புரியுதா? இந்த தத்துவத்தை புரிஞ்சால் நீ நான் எவ்வளோ நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறேன்னு கொடுக்க மாட்டேறேன்னா நீ கேட்டதெல்லாம் உடனே கொடுக்க முடியுமா என்ன? இப்படி தாங்க ஒரு சமுதாயத்தை சரி. நீங்கள் ஒரு இப்போ ஏன் இந்த வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள்னு அந்த கேள்விக்கு பதில், எல்லாம் நான் சமுதாயம் வச்சுருக்கேன், யார் எதை கேட்குறானோ அதை கொடுக்குறேன். நீ கேட்குறது தவறாக இருக்குது, அது உனக்கு தெரியுமா? ஆனால் தெரியாது. ஒரு தாய் தந்தையருடைய குழந்தைங்க தான் 4 குழந்தைங்க. ஒரு குழந்தை கிரேடு 1 பாஸ் பண்ணுது, அடுத்த 2வது குழந்தை கிரேடு 1 என்னால் முடியலை, நான் கிரேடு 2 பாஸ் பண்ணுறேங்குது. 3வது குழந்தை கிரேடு 2 என்னால் முடியலை, நான் கிரேடு 3 பாஸ் பண்ணுறேங்குது. கிரேடு 3 என்னால் பாஸ் பண்ண முடியல, கிரேடு 1ன்னா என்ன காரணம்னா அதனுடைய கிளாரிட்டி இல்லைன்னு தானே அர்த்தம். எல்லாருக்கும் மூளை ஒரே மாதிரி தானங்க இருக்குது, அதில் பதிவுகள் ஒரே மாதிரி இருக்கானே இல்லையே. இப்போ பதிவுகளை யாருன்னா அவன் தானே காரணம் அதுக்கு. அப்போ கிரேடு 1 செய்ய வேண்டிய வேலையை செய்யக்கூடிய அந்த கிளாரிட்டியை கிரேடு 4 ஏன் பண்ண முடியல? அப்போ அறிவு நிலையில் அப்போ கவர்மெண்ட்டே 4 கேட்டகரியில் ஏன் எக்ஸாமினேஷன் நடத்துகிறேன்? எல்லோரும் சமத்துவம் தான், எல்லோரும் ஒன்றா பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஒரு அப்பா அம்மா மாதிரி எல்லாரும் நீங்கள் யார் உனக்கு என்ன டாக்டர் வேணுமா, நீ எடுத்துக்க, நீ இன்ஜினியர், நீ பைலட்டு, நீ ஆளுக்கு ஒன்று எல்லாரையும் வருஷலாக கொடுக்க வேண்டியதானே. ஏன் எக்ஸாமினேஷன் வைக்கிறீங்க 4 கேட்டகரியில்? குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1. சமத்துவம் தானே. நம்ம எல்லாமே, நம்ம எல்லோரும் சமம் தானே. 2 கண் இருக்குது, 2 மூக்கு இருக்குது, எல்லாம் சொல்கிறோமே. அறிவு நிலையிலையும் வாசனாவிலையும் செயல்பாடுகள்லையும் வேறுபாடு அவங்கவுங்களுக்கு இருக்குது. அப்போ நீ தபஸ் பண்ணி நீ இதை எடுத்துக்கோ.
இப்போ நீ கேட்குறவனா என்னத்தை கேட்குற? வீடு கேட்குற, மனைவி கேட்குற, மக்கள் கேட்குற, நோய் தீர்க்கணுங்கிற, பணம் கேட்குற. யாராவது என்ன கேட்டிருக்கியா? யாராவது நீ தான் வேணும், இறைவன் தான் வேணும் எனக்கு. பிரேயஸு ஸ்ரேயஸ்ன்னு 2 மார்க்கம் இருக்குல்ல. இந்த பிரேயஸுங்கிறது இந்த சம்சாரி போகத்திலே இருக்கணும்னு நினைக்கிறவன், உள்ளே நுழையிறவன். ஸ்ரேயஸுங்கிறவன் இது வேண்டாம், மெய்ப்பொருள் வேணும்னு. அப்போ ஒருத்தன் பொய்யை கேட்டு தானே உள்ளே போகிறான். பொய்யை கேட்டு போகிறவன் சம்சாரி, மெய்யை கேட்டு போகிறவன் துறவு சன்னியாசி. பொய்யை கேட்டு பொய்ன்னு தெரிஞ்சு தான் உள்ளே போகிறான். பொய்ன்னு தெரியாமல் உள்ளே போகிறான்னா பிரேயஸ்னா என்னது? பிரேயஸ்னா என்னென்ன? எல்லாத்தையும் போகிக்கணும், எல்லாத்தையும் இந்த ஜெகத்தை எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சம்சாரி அதானே. இதெல்லாம் அவனை வசீகரிக்குதோ அது பின்னாடி போயிடுவான். சரி, தெரியாமல் போனால் அது அறியாமை. தெரியாமல் இப்போ தெரியாமல் நெருப்பை சுட்டேன், தெரியாமல் கரண்ட்டை சுட்டுட்டேன், தெரியாமல் தான் பண்ணான் அந்த பையன். அவனை கரண்ட்டே அவனை நீ கரண்ட்டை அடிக்காத, அவனை தூக்கி போடாத, அவன் சின்ன பையன் அப்படின்னு யார் சொல்கிறது? அது கேட்குமா? இதுதாங்க இங்கே இந்த அறிவு நுட்பம் நமக்கு புரியணும். புரிஞ்சால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏற்றத்தாழ்வு கிடையாது. நீ கேட்குறதே இல்லை முதல்ல. இப்போ எல்லாருக்கும் சம அறிவு இருக்கா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் சம அறிவு இருக்கா? சமமாக மூளை இருக்குது, சமமாக நேரம் இருக்குது, இயற்கை கொடுக்குறது எல்லாம் சமமாக இருக்கு. நீ எதை செலக்ட் பண்ணுற? நீ பொய்யை செலக்ட் பண்ணுறியா, மெய்யை செலக்ட் பண்ணுறியான்னு ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? 95% பொய்யை தான் செலக்ட் பண்ணுற. இப்போ பொய் பின்னாடியே போகிற, ஒரு இடத்துல முட்டிக்கிற, அறிவு இல்லை, வேகம் இருக்குது, தவறெல்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சுருக்க. எல்லாம் யார் படைக்கிறா? இந்த அறிவை யார் படைக்கிறா? நீயே தான் படைக்கிற. எங்கள் அப்பா அம்மா என்னை ஒழுங்காக வளர்க்கலன்னு சொல்லுவியா? 4 பேருக்கான படிப்பு வேணும், 4 பேருக்கான யூனிஃபார்மு, 4 பேருக்கான சாப்பாடு, 4 பேருக்கான இருப்பிடம். ஏன் 4 பேர் 4 விதமாக பாஸ் பண்ணுறேன்? சரி, எல்லாம் விடுங்க, சமுதாயம் எல்லாம் ஈக்குவல் தான் சொல்கிறீங்கல்ல. இப்போது நீங்கள் இந்த நிலைக்கு இருக்கீங்களே, உங்களை யார் திணிச்சு விட்டாங்களா? உங்களை நீங்களாக செலக்ட் பண்ணி தானே அங்கே இருக்கீங்க. இப்போ நீங்கள் யார் எந்த தொழிலில் இருக்கீங்களோ, எந்த லைஃப் ஸ்டைல் அமைச்சிருக்கீங்களோ, அது நீங்களா மற்றவங்க யாராவது திணிச்சு விட்டாங்களா? அப்போ ஏன் மற்றவங்க மேலே பழிய போடுறீங்க? அந்த புத்தி என்ன புத்தி? அது நீ சொல்லி கொடுத்தா கூட செய்ய மாட்டேறியா? அப்போ என்ன பண்ணுறது? அப்புறம் எப்படிப்பா சமத்துவம்? அறிவு நிலையில் அப்போ நீ சமத்துவத்தை கொண்டு வரதுக்கு நீ எஜுகேஷன் எல்லாருக்கும் கூட ஈக்குவலாக ஒரு 100 ஆண்டுகள் எல்லாருக்கும் ஈக்குவலாக எஜுகேஷன் கூட, யாரையும் விடாத. அடுத்த ஜென்ரேஷன் பாரு எப்படி இருக்குன்னு. புரியுதா? பிடிக்குது பிடிக்கலன்னா யார் செலக்ட் பண்ணுறா? பிடிக்குது பிடிக்கலன்னா யார் செலக்ட் பண்ணுறா? நீங்கள் தானே செலக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் விரும்பி தாங்க ஒரு ட்ராக்கில் போகிறீங்க. நீங்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டீங்க. நீங்கள்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாமே தெரியும். நோகாமல் நொங்கு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க. அது சொசைட்டி விட மாட்டேங்குது. தபஸ் பண்ணுறவன் தனி தான், அறிவு இருக்கிறவன் தனி தான். அறிவில்லாதவன் தபஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் வழிமுறை வழி நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் சொல்லிடுச்சு. அதான் சொல்கிறாரு, இந்த சொசைட்டியில் எல்லாமே ஈக்குவலாக வச்சுருக்கேன். யார் எப்படி கேட்டு எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிறீங்க. செலெக்ஷன் ஒரு சாய்ஸ். அதுபோல் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த ஞானியானவன் பிரேயஸை பொய்யை விட்டுட்டு மெய்யை செலக்ட் பண்ணுறான். மெய்யை செலக்ட் பண்ணிட்டாலே ஞானம்தான். குருவை பிடிச்சிட்டாலே ஞானம்தான். ஏன் பிடிக்க மாட்டுது? ஏன் சாஸ்திரம் பிடிக்க மாட்டுது? சம்பிரதாயம் பிடிக்க மாட்டுது? தவம் பிடிக்க மாட்டுது? போகம் மட்டும்தான் உனக்கு பிடிக்குது. அது கொடுக்கக்கூடிய காசு உனக்கு பிடிக்குது. அது கொடுக்கக்கூடிய வேலையை தேடுற, அந்த வேலைக்கு தகுதி இல்லை. என்ன பண்ணுறது? உன் கதி என்ன கதி? எல்லாத்தையும் தப்பாக பண்ணுற. அதனால் என்ன குறை சொல்லாதப்பா, நான் எல்லாம் ஈக்குவலாக தான். நீ உன்னுடைய சுபாவம் எங்கே போகுது அது மைண்டில் பாரு. ஏன் உன்னை மாற்றுறதுக்கு உங்கள் வீட்டில் யாருமே இல்லையா? உன்னை சரி பண்ணுறது உங்கள் வீட்டில் யாரும்? உன் பேச்சை யார் பேச்சை கேட்பியா? நீ
நீ இதை படின்னா நான் அதை படிக்கிறேங்கிற. ம் சரி, அதை படித்து அதிலே அதை விளங்குறியா? சரி, அதில் விளங்கு. விளங்கலையா? விளங்கலெல்லாம் விட்டுடு. அப்புறம் ஏன் போய் குய்யோ முய்யோன்னு கத்தின்னு கிடக்குற? அதனால் அறிவு நிலையில் தாங்க நீங்கள் உலகை வெல்ல முடியும். அதை புரிஞ்சுக்குங்க. அறிவுனால தான் உலகை வெல்ல முடியும். அறிவை நீங்கள் சமப்படுத்துங்க, எல்லாம் சமமாகும். அறிவு சமநிலை வராத வரைக்கும் சமநிலைங்கிற பேச்சை பேசுகிறது அறியாமை தான் என்னை பொறுத்தவரை. என்னுடைய கணிப்பில் சொல்கிறேன். அறிவு நிலையை கொடு. எதில் பின்தங்குறான்? அறிவுனால தானே பின்தங்குறான். அறிவுனால தான் பின்தங்குறான். ஸ்வ ஆத்மன் ஏவ ஸ்வயம் சர்வம் சதா பஷ்யதி நிர்பயக. இப்போ அப்படிப்பட்ட இந்த ஞானமானவன் இந்த ஸ்ரேயஸை பிடிச்சி செலக்ட் பண்ணிட்டான்ல. ஸ்ரேயஸை பிடிச்சதுனால தான் அவன் ஞானத்துக்கு வந்தான். இன்னும் மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை. யார் ஒருத்தவன் இந்த மாதிரி கர்மத்தில் ஈடுபட்டு இது வேணும் அது வேணும் ஆசைப்பட்டு போகிறவன்லாம் அவன் கேட்குறத கொடுக்குறேன். அதே வேலையை ஆசைப்படாமல் ஒரு கர்மயோகமாக பண்ணுறவனுக்கு ஞானத்தை கொடுக்குறேங்கிறாரு. காமியம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு வரான். கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காக செய்வோன்னு நினச்சிட்டு வரான். நீண்ட நாளானும் ஒன்றும் கேட்கல சுவாமிகிட்ட. அவனுக்கு ஞானத்தை கொடுக்குறேங்கிறார். நம்ம வாழ்க்கையோட பொருந்தது. அடியனுடைய வாழ்க்கையோட அது பொருந்திருக்கு. எது கேட்கலையோ கேட்க முடியாத விஷயம் அது. இந்த கிளாஸ் நான் எடுப்பேங்கிறதுலாம் எனக்கு நினச்சி கூட பார்க்காத விஷயம். சம்ஸ்கிருதம் எல்லாத்தையும் தமிழ் பண்ணுவேன்னு ஒரே பெரிய மிராக்கள். உபநிஷத்துன்னு வார்த்தையே தெரியாதவங்க இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சவங்களே அந்த வார்த்தை தெரியாமல் இருக்காங்க. என்ன கேட்குறாங்க, எப்படி இவ்வளோ உபநிஷத்து எங்கேருந்து எடுத்தீங்கன்னு. எல்லாம் ஒரே புக்கில் இருக்குப்பா, என்ன எங்கேருந்து எடுக்க. ஏன்னா உனக்கு சொல்ல பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்றான் உனக்கு வீட்டுக்கு. வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பிச்சு அதுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். பல பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன். நம்ம நோக்கம் இந்த நாடு ஃபுல்லாக சமத்துவம் வரணும்னா இந்த பிரம்மஞானம் போய் சேர்ந்தால் சமத்துவம் வரும். இந்த சூத்திரங்கிற வார்த்தையை புனிதமாகும். என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மஞானம் இல்லாமல் தானே அவங்க பின்தங்குறாங்க. பிரம்மஞானம் கூட அவன் மேலே வந்துடுவான் இல்லையா? அவன் மேலே போகணுன்னு நினைக்கிறவன் பிரம்மஞானத்தை தேடு. ரெண்டு விஷயம் நீ தான் தேடணும். நீ தான் பிரம்மஞானத்தை தேடணும். இப்போ பிரேயஸ் ஸ்ரேயஸ் இல்லை, யார் செலக்ட் பண்ண? துறவு வாழ்க்கையா இந்த பிரவருத்தி வாழ்க்கையா? பிரவருத்தி நிவர்த்தின்னு சொல்கிறேன். பிரவருத்தினா என்னது? எல்லாத்தையும் நான் போகிக்க போகிறேன்னு உள்ளே போகிற, திரும்புறதே இல்லை. நீ நிவர்த்தின்னதே இது வேண்டாம், மேன்மையான உயர்ந்த தத்துவம் தான் எனக்கு வேணுங்கிற. அதை யார் செலக்ட் பண்ண? நீ தானே செலக்ட் பண்ண. அப்போ என்ன போய் ஏற்றத்தாழ்வு, இந்த கடவுள் தான் ஏற்றத்தாழ்வு பண்ணார். இப்போ கவர்மெண்ட் 4 கேட்டகரியில் எக்ஸாமினேஷன் நடத்துது. எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா அவனால்? ஏன் நீ குரூப் 4 நடத்துகிற? எல்லாருக்கும் குரூப் 1 நடத்து, பாஸ் பண்ணிடுவியா? அப்போ என்ன சொல்லுவேன்? அந்த ஃபெயிலானவெல்லாம் குரூப் 2 எழுதுகிறோம்ப, அதில் ஃபெயிலானவெல்லாம் குரூப் 3 ஆட்டோமேட்டிக். அதுக்கு ஒத்துக்கிறல்ல? ஏன்? உனக்கு அறிவு இருக்குது, நம்மளால் முடியல. இப்போ அஞ்ஞானம்தான் உன்னால் முடியல. ஞானம் இருந்தால் உனக்கு முடியும். புரியுதா? உனக்கு ஏன் நீ தோக்குறேங்கிற ஞானம் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணால் நீ மேலே வந்துடலாம். அதனால் நீங்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது. நீ கடவுளை சொன்ன, நீ தான் கடவுள்னு சொல்லிட்டு போடுவார் கடைசியில். அப்படி தானே சொல்லுது வேதம். கடவுள் யாருப்பா? நீ தான்ப்பா கடவுள். முதல்ல துவைத்தமாக இருக்கும், அவர் எங்கேயோ இருக்காரு மாதிரி. அவர் குரு வந்து அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு கடைசியில் நீ தான் சொல்லுவார. சொல்கிறாரா இல்லையா? இப்போ யாரை போய் குற்றம் சொல்ல போகிற? நீ தான் கடவுள், ஒன்னே குற்றம் சொல்லிக்கிறியா நீனு? அரிய மந்திரங்கள்லாம் பின்னாடி வருது. இந்த உபநிஷத் ரொம்ப அற்புதமான உபநிஷத். எல்லா உபநிஷத்துமே அமிர்தம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, ஸ்வ ஆத்மன் ஏவ ஸ்வயம் சர்வதா. ஒன்னாலேயே நீயே செலக்ட் பண்ணி தான் இந்த ஸ்ரேயஸ்குள்ளே போய் பஷ்யத்தி நிர்பய, அந்த நிர்பயம் சொல்லக்கூடிய அபயம் கொடுக்கக்கூடிய அந்த பரம்பொருளை தரிசிக்கிறான். ததா முக்தோ ந முக்தா, அவன் அப்பொழுதே முக்தனாகவும், பத்தனாக இருந்தாலும் முக்தனாகவும், ஆயுள் முடியாட்டாலும் சம்சாரியாக இருந்தாலும் ஞானம் வந்துட்டதுனால அவன் சம்சாரியாக இருந்தாலும் அவன் முக்தன்தான். முக்தச்ச பத்தேஷேவ விமுக்ததா, கட்டப்பட்டிருந்தாலும் விடுபட்டவன் தான் அவன்.
ஏவ ரூபம் பராவித்யா, இந்த ரூபத்தை அவன் எப்படி அடைகிறான்? பராவித்யா வேதாந்தத்தினால, சத்தியேன மெய்ப்பொருளை தேடி அலைவதனால, தபஸாபி தபஸினால, பிரம்ம ஆச்சரியாதி பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா என்னது? நீ முமோட்சு சுப இச்சா வந்ததுலேருந்து 7 நிலைகளில் நீ செய்யக்கூடிய உழவார பணி, திருப்பணி, குரு சேவா, தானம், தர்மம், தபஸு எல்லாம் சேர்ந்தா பிரம்மாச்சாரம். அதுதான் பிரம்மச்சரியம். புரியுதா? அப்படி இருக்கிறதுனால அபிதர்ம லப்ய வேதாந்தத்துவனா, வேதாந்த மூலமாக அந்த பரம்பொருளை அடையலாம். அபிலப்த லப்த லப்யா. இப்போ எப்படி நீ கேட்குறது ஏன் நான் கேட்குறதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேதுன்னு உனக்கு அர்த்தம் புரியுதா? ஏன் நடக்க மாட்டேது? தேசம் காலம் நிமித்தம் வரணும், அப்போ தான் நடக்கும். தேசம் காலம் நிமித்தம் வரணும், வரலைன்னா அடுத்த பிறவி. இப்போ நீ இருக்கிறது ஏற்கனவே செய்த கேட்கப்பட்டது, கேட்டது கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் இந்த வாழ்க்கை. இப்போ நீ புதுசாக கேட்குற, தவம் பண்ணு. அது உடனே நீ தவம் பண்ண உடனே கொடுக்க முடியாது. அதுக்கு தேச காலம் நீ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணும். இந்த அறிவு இருந்ததுன்னா நீ கடவுளை திட்ட மாட்டேன். கடவுளை என்ன ஒன்றையே திட்டிக்கிறது தான். கடவுளை திட்டுறதோ, குருவை திட்டுறதோ, விதியை நொந்துக்கிறதோ எல்லாம் அறியாமை தானே. பிராரப்தத்தில் என்ன இருக்கு? பிறப்பும் இறப்பும். நீ வரக்கூடிய சுக துக்கங்களை நீ கடந்து வரணும். என்ன எனக்கு வேறு கதியே இல்லைன்னா கதி இருக்குது. ஞானம் இருந்தால் விசாரம் பண்ணி அதில் டேக்கிள் பண்ணி நீ தப்பிச்சிடுவ. ஞானம் இல்லைன்னா உட்காந்து அழுவ. இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். புரியுதா? ஸ்வசரீரே ஸ்வயம் ஜோதிகி, அவனுடைய ஜோதியை தரிசிக்கிறான். ஸ்வரூபம் பரமாத்தகம். இப்போ அவனுடைய ஸ்வரூபம் என்னது? பரம்பொருளாக இருக்கிறான். சச்சிதானந்தம். சச்சிதானங்கிற இறை உணர்வு தான் நீ. இப்போ சச்சிதானந்தம்னா கடவுளுங்கிறத ஒத்துக்கிறல்ல. சத்து அன்பாக இருக்கிறார், இருக்கிறார். சித்து அறிவாக இருக்கிறார், அறியணும்னு இருக்கிறார். ஆனந்தம் ஆனந்தமாக இருக்கிறார், சுகமாக இருக்கிறார். இந்த 3 தத்துவம் உங்ககிட்ட யார் சொல்லிக் கொடுத்தா? நான் வாழணும், நான் சுகமாக வாழணும், நான் அறியணும், அடையணும், யார் சொல்லிக் கொடுத்தா? அவங்க அவர் இருக்காரா இல்லையா? நீ இருக்கிற அதுக்குள்ளே இந்த சச்சிதானந்தம் இருக்குது. எவ்வளோ அற்புதமான கண்டுபிடிப்பு தெரியுமா? அடியனுக்கு முதல் உபதேசம் சச்சிதானந்தம் தான். பாருங்கள், 12 ஆண்டுகள், 24 ஆண்டுகள், 36 ஆண்டுகளுக்கு அப்புறமா உபதேசிக்கக்கூடிய வார்த்தை சச்சிதானந்தம் வார்த்தை, தத்துவமசி வார்த்தை. டே 1 ஆரம்பிக்கணுங்க. முதல் வீடியோலேருந்து இருக்கும், பேசியிருப்பேன். இப்படி தான் போகிறேன், இப்படி தான் உங்களை வழி நடத்துவேன், முதல் ரவுண்டு இப்படி பேசுவேன், செகண்ட் ரவுண்டு அப்படி பேசுவேன் அப்படின்னு எல்லாமே பேசியிருப்பேன். 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஏன்னா கிளாரிட்டி எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. ஏன்னா சுவாமி நடத்துகிறாங்க, நம்மளை வச்சு நடத்துகிறாங்க, நல்லா புரியுது ஞானம். அப்போ நான் எஃபர்ட்டோ அதுவோ இதுவோ கஷ்டப்பட்டேன், அது அப்படி போனால் இப்படி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், அது மாதிரி ஒன்றுமே. எல்லாம் விளையாட்டு தான். நமக்கு ஆனந்தமாக இருக்குது, செய்ய செய்ய ஆனந்தம், அதான் மகிழ்ச்சி. ஆனந்தம் ஒன்று தான் நான் டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் சுவைக்கிறது. இந்த சித்து சத்தை சுவைப்பது தான் அனுபூதி. அது தெரியுமா? வெறுமை எளிமையாக சொல்கிறேன். இந்த டே 1லேருந்து இந்த ஆனந்தத்தை பருகிக்கிட்டே இருக்கேன்ல, இந்த சித்தை அந்த சத்தை சுவைக்குதா, அதனால் ஆனந்தம் கிடைக்குதா, அதனால் இதில் இன்வால்வ் ஆகிடுறேன். அதனால் யாரும் போக முடியாத இடத்துக்குள்ளே நம்ம நுழையிறது, எளிமையாக நுழைஞ்சிடுறோம். மற்றவங்களால் நுழைய முடியலன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனந்தம் கிடைஞ்சா அதை விட்டு வெளில வருவானா? அதான் பையன் டயர்டாவானா? ஆனந்தம் கிடைக்கிது, டயர்டாகிடுவான். நான் ஆனந்தத்தான்லாம் டயர்டாகிட்டேன், ஆனந்தத்தை பறிக்கிட்டு டயர்டாகிட்டேன் அப்படின்னு சொல்லுவானா? ஆனந்தம் உற்சாகத்தை இரட்டிப்பாகும், 4 மடங்காகும். அதனால் எல்லா காரியமும் தொட்டது தொடங்குது. நிஷ்காமியம் வேறு. இப்போ சொல்லிட்டோமா? சொல்லிட்டார் அவர். நீ கேட்குறத யாருக்கு எது கேட்குறனோ அது கூட எதுவுமே கேட்காம வேலை செய்கிறானா அவன் கேட்காத அரிய பொக்கிஷத்தை, ஞானத்தை கொடுக்குறேன். என்ன ஆனந்தம், என்ன வார்த்தை! எந்த லிட்ரேச்சரில் இந்த மாதிரி கருத்து இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்.
நீங்கள் இந்த உபநிஷத்தில் இல்லாததில் வாட்ஸ்அப்பில் வரப்போகுது, ராமாயண மகாபாரதத்தில் இல்லாததா உங்களுக்கு மற்ற புத்தகங்களில் வரப்போகுது கிடையாது. அதனால் சசரீரே ஸ்வயம் ஜோதிகி ஸ்வரூபம் பரமார்த்திகம் ஷீன தோஷா. எப்போ வாங்கிட்ட தோஷம் உபாதிகள் நீங்குதோ, பஷ்யந்தி ந இத்தரே மாயையா ஆவருத்தாக. எப்போ உங்கள்கிட்ட உபாதி நீங்குதோ, காமக்ரோத ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பு காரண உடம்பு கடக்கிறியோ, பஷ்யந்தி தேவாக பரம்பொருளை பார்க்கிறார்கள். என்னது? ந இத்தரே மாயையா ஆவருத்தாக. மற்றவர்கள் மாயையினால் மாயாங்கிறது என்ன? ஜன்மம் கர்மம் வஸ்து. ஜன்மங்கிறது என்ன? களிமண் பானை, களிமண் பானை. கர்மங்கிறது என்ன? அந்த ஸ்பேஸு நகர்றது, செயல்படுறது, பயன்படுறது எல்லாம் கர்மம். அது ஆபாசம், அது அசையிறது இல்லை. அடுத்தது வஸ்துங்கிறது அணுக்களால் கூட்டப்பட்டிருக்கு, பிரிக்கப்படுது. அதுலேயும் அதிசயம் பாருங்கள், அணுக்களால் சேர்க்கப்படுது, பிரிக்கப்படுது. ஆனால் அணுக்கள் அழியறதில்லை, சித்தம் அழியறதில்லை. களிமண் பானை உடஞ்சி களிமண் ஆகும், களிமண்ணை அழிக்க முடியாது. நீ ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக பரிமளிக்கும். ஆமாம், அந்த அணுக்கள் தான் காட்ஸ் பார்ட்டிகள்னு சொல்கிறேன். இன்னைக்கு அந்த களிமண்ணை நான் தண்ணியில் போட்டு கரைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட எஞ்சி காட்ஸ் பார்ட்டிகள்னு ஒன்று இருக்கும். அங்கே இதெல்லாம் நம்மள்கிட்ட கற்றுட்டு தான் அவன் என்ன பண்ணுறான், பேட்டர்ன் வாங்குகிறான். நமக்கு நேரம் இல்லை, நம்ம பொய் பின்னாடியே போகிறோம். இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்ம பண்பாடே அப்படி தான். நம்மளால் இருக்கிறத விட்டு அங்கே இருக்க பாரு, அதுதான் நல்லா இருக்குமா. கூட இருக்கிறவங்களெல்லாம் வாழ வைக்கணும், நல்லா இருக்கணும், இருக்கிற சூழலில் நல்லா வாழணுங்கிற அறிவே இருக்காது. இதை விட அது பெட்ரு, இதை விட அது பெட்ரு, அப்படியே அலையிறான். நீ ஒன்றில் நின்று எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். நல்லா டே ஒன்லேன்னு சொல்கிறேன், ஒன்றில் நில்லு. அதுதான் அறிவு, அதுதான் ஆனந்தம், அதுதான் முக்தி, அதுதான் சித்தி. யாராவது எதாவது தூண்டி விட்டாங்கன்னா அவங்க பின்னாடி போயிடக்கூடாது. ஜாகிரதை, கொஞ்சம் சேஃப்டி பார்த்துங்க. அதனால் ந இத்தரே மாயை ஆவர்த்தாக. மாயினால் ஆவரிக்கப்பட்ட மற்றவங்களுக்கு இந்த தரிசனம் அல்ல. ஏவம் ஸ்வரூப விஞ்ஞானம் யஷ்ய கஷ்யஸ்தி யோகினக. ஸ்வரூப விஞ்ஞானம் யாருக்குன்னா யோகினக, யார் தொடர்ந்து செய்கிறானோ. தீர்க்காலின் நிரந்தரிய, நீண்ட காலம் பிரேக் இல்லாமல், நீண்ட காலம் பிரேக் இல்லாமல், இத்தனை வருஷம் சொல்லலை, நீண்ட காலம்னு ஒரு வார்த்தை, பிரேக் இல்லாமல் ஒரு வார்த்தை. ஸ்ரத்தையா, நம்பிக்கையோட, வித்யா, குரு எப்படி சொல்லித்தராங்களோ அப்படி போ. இதாங்க ஆச்சரியம். இந்த பூலோகத்தில் தாங்க இந்த சிறப்பு. இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம், இந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்க, இந்த லோகத்தில் தான் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா இங்கே தான் நீ ஃபோக்கஸ் பண்ண முடியும், வேறு எங்கேயும் நீ ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீ பார்க்குற வேலையெல்லாம் நீ செய்ய முடியாது. இங்கே இப்போ 3 புத்தகம் படின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ 1 கோடி புத்தகத்துக்கு நீ படித்து நீ டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போதா? அப்போ உன வேலையை மட்டும் நீ செய்யின்னு சொல்கிறாங்களா? நீ டீச்சர்னால் டீச்சரை பாரு, நீ இன்னும் ஐடி பீப்புள்னா ஐடியை பாரு, அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்களா? அது என்ன அர்த்தம்? அவங்கவுங்க வேலைன்னா யாரும் இன்னொருத்தவங்க நிர்ணயிக்கலை, நீ தான் நிர்ணயிக்கிற. அவங்கவுங்க வேலை, அவங்க டேலண்ட்டு தான் அவங்கவுங்க வேலை. அதானே? உனக்கு அந்த டேலண்ட் எல்லாம் அதில் போட்டால் நீ ஜெயிச்சிருவியா? இப்போ எனக்கு இந்த மாதிரி வாக்கு விசாரம் பண்ண சொன்னால் விசாரம் பண்ணுவேன். வேறு ஏதாவது செய்ய முடியுமா? வேறு தொழில் கொடுத்தா செய்ய முடியுமா? அதனால தான் இறைவன் என்ன பண்ணுறான், தேச காலம் நிமித்தத்தில் இவனை இந்த வயசில் இந்த ஸ்தேத்திரத்தில் இந்த வேலையை செய்யட்டோன்னு நம்மளை அப்படி தான் பிரார்த்தனை பண்ணணும். சுவாமி பிறந்தா உனக்காக தான் பிறக்கணும், உன்னோட வாழ்க்கை நடத்தணும், உன்னோட பயணிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ பிறவியை பற்றி ஒரு கவலையும் இல்லை. எந்த பிறவி எடுத்தான்னு இது ஒரு ஞானம். அதனால் யோகினக விஞ்ஞானம் அறிகிறார்கள், ஸ்வரூப விஞ்ஞானத்தை அறிகிறார்கள். குத்திர சித்த கமனம் நாஸ்தி. அவன் எங்கு செல்ல தஸ்ய சம்பூர்ண ரூபினக. எங்கு அவன் போனாலும் இருக்கிற எல்லாத்தையும் தன்னில் பார்க்குறான். எங்கே போனாலும் தானாக பார்க்குறான்.
இன்னும் சொல்லுவாங்களா, ஆத்மனி தன்னுடைய ஆத்மாவில் எல்லாரையும் பார்க்குறது, எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவை பார்க்குறது, தன்னை பார்க்குறது, தன்னில் எல்லாரையும் பார்க்குறது, எல்லாருக்குள்ளேயும் தன்னை பார்க்குறது. தஸ்ய சம்பூர்ண ரூபியம், அதுதான் பூரணமான நிலை. எல்லாம் தன்னுள் தானாய் பிடிபடும் தென்படும். அப்போ மக்கள் சுபாவப்படி வாழ்கிறானா, வாசனைப்படி வாழ்கிறானா, அவனுடைய வாசனை பிரவൃத்தியை நோக்கியே போகுதா, போகத்தை நோக்கியே போகுதா, அப்போ என்னை எப்படியா குற்றம் சொல்லுவேன்? அப்போ நீ என்ன பண்ணணும்? அப்போ என்ன பண்ணும்? உனக்குள்ள எல்லாம் இங்கே இருக்கு. ஒரு சத்தியம் ரிதத்தை பிடிச்சின்னா ஜெயிச்சிடலாம். நீ எதை அடையணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் இங்கே இருக்குது. சரி, நீ அதை நோக்கி பயணிக்கிற, இந்த தபஸ் பண்ணுற, நீ நடைக்கு போயின்னு இருக்க. எதை இப்போ நீ கேட்குறியோ அதை நோக்கி போகிற, சத்தியம் ரிதத்தில் போகிற. சத்தியரிதத்தை விட்டுட்டு நீ எந்த வழியில் போனாலும் அது ஜெயிக்க முடியாது. ஒரு பாயிண்ட்டு. சத்தியரிதத்தில் போயிட்டுருக்கும் போது உன்னுடைய பிராரப்தத்தில் இருக்கக்கூடிய சுகதுக்கம் இருக்கலாம், அது வரும். அது உனக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், பிரதிபந்தமாகவும் இருக்கலாம். அதையும் நீ கடந்து போகணும். சொல்கிறது புரியுதா? சரி, நான் ஒன்று புதுசாக ரெடி பண்ணிட்டேன், நான் இந்த இதை ரீச் பண்ணிவிடுவேன், எனக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. நான் இப்போ கார் ஓட்ட போகிறேன், ரோட்டில் எவனும் கார் ஓட்டக்கூடாது. எல்லோரும் நான் போனதுக்கப்புறம் தான் நான் ஒரு 300-400 கிலோமீட்டர் போகிறேன், அது வரைக்கும் ரோட்டில் எவனுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படாது. இடையில நாய் வரும், கழுதை வரும், குதிரை வரும், கல்லை விட்டு அடிக்கும், சேத்தவாரி பூசும், தடை பண்ணும், பள்ளம் தோண்டும், ஆணியை போடும் பஞ்சர் ஆகிறதுக்கு. நீ இதெல்லாம் புரிஞ்சு தான் பயணிக்கணும். ஒரு சாதகன் அப்படி தான் நீ ஒரு கோலை நீ டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். இருக்காலே இதெல்லாம் ஃபார்முலா, வெற்றி ஃபார்முலா. இதெல்லாம் நான் முடிவை எடுத்துட்டேன், ஆனால் செயல்படுத்த விடாமல் தடுக்கிறானுங்க. இவன் தடுக்கிறான், அவன் தடுக்கிறான். அவன் தடுக்கலை, உன்னுடைய பிராரப்தம். இதுதான் தெளிவு, இதுதாங்க தெளிவு. இப்போ அதை ஒத்துக்குவல்ல? ஒத்துக்க மாட்டேன்னா என்ன பண்ண போகிற? ஒத்துக்காரனை மட்டும் என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண முடியாது தம்பி, வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்கெல்லாம் குத்துற சித்து கமனம், எங்கெல்லாம் சித்து போகுதோ நாசி, அங்கே வேறு எதுவும் அவனுக்கு தெரியலை. இந்த சித்தானது, சித்து கணமானது, தன்னை அறிந்த ரியலைஸ் பண்ண அந்த ஞானமானது எங்கெல்லாம் போகுதோ, எங்கெல்லாம் போகிறானோ தசிய சம்பூர்ண ரூபினக, அங்கே எல்லா இடத்துலையும் இந்த பரத்தையே பார்க்குறான். புரியுதா? அப்போ நீ அவர் கேட்குறாரு பாரு, யாரும் என்ன கேட்கலையே, யாரும் விடுதலையே கேட்கலன்னு வருத்தப்படுறாரு. நியாயமானதானது? நீ கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு, அதுவே உனக்கு தெரியாது. உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. உனக்கு ஆப்பம், அதுக்கு என்னென்ன சைடிஷு, பாயா, காயா, மாயா, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல. ஏற்கனவே நீ இதெல்லாம் கேட்டிருக்கடான்னா, அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாலும் நீ அடுத்த எய்த்த வீட்டுக்காரனை பார்த்துக்க, அதை கொடு இதை கொடுன்னு கேட்ப. உனக்கு திருப்தியே வராது. ஏன் திருப்தி வர சொல்லுங்கள்? நீ பொய்யை கேட்குற, எப்படி திருப்தி கிடைக்கும்? நேற்று ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் யாருமே அந்த பதில் கேட்கவே இல்லை. 0லேருந்து எல்லா நம்பரும் நம்ம கிரியேட் பண்ணலான்னு கேட்டேன். அது ஒன்றை வளைச்சி தான் 0 ஆக்கியிருக்கோம். ஹலோ, 1 தான் 0வாக காமிக்குது. 1 இருக்குல்ல, இருங்க வரேங்க, 1 இருக்குல்லங்க, 1 இருக்குல்ல, 1 வளைச்சி தான் ரவுண்ட் ஆக்கியிருக்கோம். இப்போ அந்த ரவுண்டானதை நீட்னா 1, இந்த 1 4ஆக கட் பண்ணி 4 ஆக்கிடலாம். சொல்கிறது புரியுதா இல்லையா? நம்பர் தானேங்க. 1 தான் 0வாக இருக்குது. 1 இல்லாமல் 0 வராது, அது புரிஞ்சுக்குங்க. ஒன்றுமே இல்லாமல் 0 வராது. 0லேருந்து 1 வராது. 1லேருந்து 0 வந்திருக்கு, திரும்ப அது 1ஆக மாறுது. புரியுதா? பூர்ணமாக தான் பூர்ணமிதம். என்ன அது நீங்கள் எத்தனை வாட்டி சொல்லி கொடுங்க, புரியலையா? அது பூர்ணமதக. 1 வளைச்சா 0ங்க, நிமித்தா 1ங்க. அதனால் 1ல் 0 இருக்குது, 0ல் 1 இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம், தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அது முக்கியமான பாயிண்ட். இங்கே என்னாச்சு?
இப்போ யாரும் என்ன கேட்கலன்னு வருத்தப்படுறாரு அவர். பெருமாள் உட்காந்து வருத்தப்படுறாரு, கண்ணீர் கம்பளமாக இருக்கார். அர்ஜுன் அவனை கேட்குறான், ஏன் நீ வந்து சமுதாயத்தை ஏற்றத்தாழ்வாக படைச்சிருக்கேன்னு, நான் தான் நான்கு வர்ணத்தை படைச்சேன்னு ஒரு இடத்துல அதை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை மட்டும் பிடிச்சிக்கிறான், முன்னையும் விட்டுட்டான் பின்னையும் விட்டுட்டான். இப்போ இந்த கேள்விக்கு பதில் இல்லையா? ஏன் இத்தனை எக்ஸாமினேஷன் வைக்கிற? எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே கேட்டதெல்லாம். எதுக்கு 4 எக்ஸாமினேஷன் வைக்கிற? எக்ஸாமினேஷன் வைக்கலன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கலவரமாயிடும் தெரியுமா? இப்போ அவன் அறிவுக்கு கட்டுப்பட்டு தாங்க அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இந்த எக்ஸாமினேஷன் வைக்கல வச்சுங்க, எல்லோரும் எனக்கு வேணும்பான். மாமா கூட்டின்னு வரான், மச்சானை கூட்டின்னு வரான்பான், பயமுறுத்துவான், த்ரெட்டு கொடுப்பான், ப்ரெஷர் கொடுப்பான், பணம் கொடுப்பான், என்னென்ன அக்கிரமம் பண்ணணும். அறிவை தவிர எல்லா வேலையும் பண்ணுவான். அதுக்கு தான் மெரிட்லேயே போயிடணும் லைஃப்பில். யார் ரெக்கமெண்டேஷனும் எங்கேயும் போய் நிற்கக்கூடாது. யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நீ உன்னுடைய மெரிட்டில் தான் உன்னுடைய டேலண்ட்டு உனக்கு எல்லாமே கொடுக்கும். உன்னுடைய டேலண்ட்டு உனக்கு இறைவன் மாதிரி. நீ அதில் நிற்கணும், அப்போ தான் சார்ஜ் ஆவ. அட்மின் பண்ணணும்னா, சமுதாயத்தை அட்மிட் பண்ணணும்னா கேட்டகரி பண்ணி ஆகணும், செக்ஷன் பண்ணி ஆகணும். எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சான்? ஸோ ஆகாசம் ஏகம் சம்பூரணம் குத்திர சின்னஹி கச்சதி. ஆகாயம் ஒன்று தான் இருக்குது, பூரணமாக இருக்குது. இவன் எங்கே போனாலும் ஆகாயம் இருக்கும். அது கண்டமாக இருந்தால் இதுக்கு தனி ஆகாயம், அவனுக்கு தனி ஆகாயம். ஆகாசம் ஏகம் சம்பூரணம் குத்திர சின்ன ஹி கச்சதி. எங்கே தனியாக போகிறது? எங்கே போனாலும் அங்கே இருக்குது. ததுவது அதுபோல பிரம்ம ஆத்ம விச்ரேஷ்டம் குத்திர சென்னை கச்சதி. அதுபோல் பிரம்மமாய் இருப்பவன் எங்கே போனாலும் பூரணமாக இருக்கிறான், ஆகாயத்தை போல. அபக்ஷய எஸ்ய நிவர்த்தையா து விசுத்தம் ஹிருதய பவேத். அபக்ஷயம், இந்த சில சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்களா இல்லையா? எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்கன்னா, அபக்ஷய யஷ்ய விருத்தியா நிவர்த்தியா. எது சாப்பிடக்கூடாது சாப்பிட வேண்டாம்னு வச்சுருக்காங்கன்னா, ஹிருதயம் சுத்த பவேத். ஹிருதயம் உன்னுடைய சித்தம் இருக்குல்ல, சித்தத்தில் எது சொன்னாலும் உரைக்கவே மாட்டுதுன்னு சொல்கிறானா இல்லையா? புரியவே மாட்டுது, உள்ளே போகவே மாட்டுது. என்ன காரணம்னா, அதான் இந்த லேயர் ஏதோ ஒன்று ஸ்க்ரீனு மறைக்குது. இந்த சத்துவகுணத்தையோ நுட்பமான அறிவையோ அவனால் பிடிக்க முடியல. நல்லா பட்னியாக இருந்து நீ ஒரு வேலையை செய்ய, ஃபுல் கட்டிட்டு நீ வேலை செய்ய, எது ஷார்ப்பாக இருக்கும்? விரதத்தில் இருந்து, அரை வயிற்றில் இருந்து விரதத்தில் இருந்தால் ஷார்ப்பாக இருக்கும். எக்ஸாமினேஷன் முன்னாடி பொங்கலை சாப்பிட்டுட்டு போய் உட்காந்து பொங்கல் வடையை சாம்பாரை போடு அடியை நொறுக்கு அப்படின்னா அங்கே போய் கொர்ருன்னு தூங்க விடுவேன். படித்தது எதுவுமே ஞாபகம் வராது. எக்ஸாமினேஷன் முடிகிற நேரத்தில் உனக்கு விழிப்பு நிலை வந்து எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். டைம் இருக்காது, அழுவேன். அது புரியுதுல உங்களுக்கு? அதுபோல் அபக்ஷயம் சாப்பிடக்கூடாது, இதை நிவர்த்தி பண்ணிக்கோ, விளக்கிக்கோ. ஏன்னா இதனால் என்ன ஆகுனா, ஹிருதயம் சுத்தமாகுது. ஹிருதயம் சுத்தமாகனா சித்த சுத்தி, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வெஜிடேரியன் ஜெயிக்கிறாங்க, டாப் 10ல் இருக்காங்கன்னா வெஜிடேரியன், அதான் விஷயம். மூளைக்குன்னு சில வேலைகள் இருக்குது, மனசுக்குன்னு சில வேலைகள் இருக்குது, உடம்புக்குன்னு சில வேலைகள் இருக்குது. மனசில் செய்கிறத மனசால் செய்யணும், புத்தியில் இருக்கிறத புத்தியால் செய்யணும், உடம்பால் இருக்கிறத உடம்பால் செய்யணும். மாற்றி மாற்றி செய்யக்கூடாது. கண்ணு பார்க்குற வேலையை கண்ணு தான் செய்ய முடியும். நான் கண்ணால் கேட்டேன், காதால் நடந்தேன், வாயால் தூங்கினேன், கையால் ஓடுனேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஹிருதயம் பவேத். ஆகார சுத்தோ சித்தஸ்ய விசுத்தி. பார்த்தீங்களா? நீங்கள் கோயில் குளம் அலைகிறது, தபஸ் பண்ணுறது, தானம் பண்ணுறது எல்லாம் சித்த சுத்திக்கு தான். ஆகார சுத்த ஆகாரமாக சாப்பிட்டா சித்தஸ்ய விசுத்தி. இது வரைக்கும் இது மாதிரி மந்திரமே வரல. இப்போ தான் நான் இது மாதிரி சொல்லியிருக்காங்களான்னு நான் தேடி இருக்கேன். இந்த நான்வெஜ் வெஜ்ஜுங்கிற பிரச்சனை வரும்போது
இந்த மாதிரி வேதம் என்ன சொல்லுது அங்கீகாரமாக அப்படின்னு இது வரைக்கும் கிடைக்கல. பல இடங்களில் அபக்ஷய தோஷத்தை நீக்கும். அபக்ஷய பக்ஷே சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா அது தோஷம். அது அதை கலியும் இந்த உபநிஷத்து கேட்குறதுனால பலனில் வரும். அதுவும் லேட்டாக தான் நம்ம அதை வந்துச்சு. எல்லா உபநிஷத்துலையும் சில உபநிஷத்தில் இருக்குது. இப்போ தான் இந்த மந்திரம் தான் சாப்பிடக்கூடாததை சாப்பிடாத. ஹிருதயம் பவேத், சுத்த ஹிருதயம் பவேத். ஆகார சுத்தோ சித்தஸ்ய விசுத்தி. ஆகார சுத்தம் பண்ண. ஏன்னா உன்னுடைய உணவு சாப்பாட்டில் ஒரு பகுதி மனமாக மாறுது. அது வந்திருக்கு. ஆமாம், பிராணனாக மாறுது, சாப்பாடு வீரியமாக மாறுது, மனசாக மாறுதுன்னு. அதுபோல் சித்தஸ்ய விசுத்தி, சித்தம் உனக்கு சுத்தி ஆகணும்னா அப்போ கிளாரிட்டி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஞானம் ஏன் நம்ம நிரந்தரமான ஒரு பொருளை தான் நம்ம தேடணும், அதோட தான் வாழணுங்கிற புத்தி ஏன் இல்லைன்னு சொன்னால் சித்த சுத்தி இல்லை. நிறைய குப்பைகளை போட்டு வச்சுருக்கான். அது வாங்கணும், இதை வாங்கணும், இதை வாங்கணும். 125 கொள்கையை வச்சுருக்கான். கம்மியாக சொல்கிறேன். அவனு வாழ போகிறதோ 30 வருஷம். அதில் பாதி தூங்கிடுவான். எனர்ஜி போயிடும். கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது, சொந்தக்காரன் பிரச்சனை பண்ணுவான். ஏகப்பட்ட பல தடைகள் எல்லாம் இருக்குது. அதுக்கு அவன் 125 ஆசையை வச்சுருக்கான். முதல்ல அதுவே தெரியாது. இவ்வளோ ஆசை வச்சுருக்குமே, இதெல்லாம் எப்போ நிறைவேறுங்கிற அறிவும் கிடையாது. ஒரு ஆசை நிறைவேற்றி பூர்த்தி பண்ணுறதுக்கு உங்கள் லைஃபுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இல்லை 4க்குள்ளே உங்கள் லைஃபே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் ஒரு 5க்குள்ளே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும். அதில் நீ எங்கே மெய்ப்பொருளை தேட போகிற? பொய்ப்பொருளே உனக்கு கிடைக்க மாட்டேது. நீ செஞ்சிருக்க பாக்கியம் இந்த வீடு, மனைவி, மக்கள், நோய் தீர்க்கிறது, பணம் வேணுமா, அதுவே உனக்கு நடக்க மாட்டேங்குது. நான் எங்கே இறைவனை தேடுறதுன்னு? இறைவனை தேடி இதெல்லாம் நடக்கும். இறைவனை தேடு, இதெல்லாம் நடக்கும், சீக்கிரமாக நடக்கும். அது கூட சொல்கிறேன், சீக்கிரமாக நடக்கணும்னா பூலோகத்தில் தான் இந்த வாய்ப்பு இருக்குது. பூஜை பண்ணுறோம் இல்லையா, சித்தி கொடுக்கும், சீக்கிரம் சித்தி கொடுக்கறது, உடனே கிடைக்கிறது. தேவர்கள்லாம் உடனே செயல்படுவாங்க. பிரம்மம் அப்படி இல்லை. தேவதைகள் வேறு, பிரம்மம் வேறு. பிரம்மம் ஒன்லி ஞானிகளை மட்டும்தான் பர்மிட் பண்ணும். சித்தை மட்டும்தான். அதான் அது சித்தானா தான். அம்பாள் சக்தி ஸ்வரூபமாக இருந்தால் தான் ஏற்றுக்கிறார். அறிவு ஸ்வரூபமாக இருந்தால் தான் ஏற்றுக்கிறார். உபாதியாக இருந்தால் ஏற்றுக்கிறது. கீழே போய் தபஸ் பண்ணுன்னு சொல்கிறார். அப்படி தபஸ் தான் நாம் பண்ணின்னு இருக்கோம். இந்த வேதாந்திகள் எல்லாருமே தபஸ் பண்ணுறாங்க. ஞான யோகம் மூலியமாக, சிரவணத்து மூலியமாக, யோகமாக இருந்து வித்யா ஸ்ரத்தையா பண்ணி தான் அவங்க மேலே ஏறுறாங்க. அப்படி அபக்ஷிய நிவர்த்த விடுறதுனால ஹிருதயம் சுத்த பவேத். ஆச்சா. ஆகார சுத்தோ சித்தஸ்ய விசுத்தி. ஆகாரம் சுத்தமாக இருந்துன்னா சித்தம் சுத்தமாக இருக்கும். பவதி சுத்தக, தானாகவே போதுமா. அப்போ பை பர்த் நீங்கள் வெஜிடேரியனாக வாழ்க்கை நடத்துகிறீங்கன்னா பிறந்ததுலேருந்து ஈஸியாக நீங்கள் போயிட்டுருங்க. அதில் தான் அவங்க மேலே போகிறாங்க. புரியுதா? வெஜிடேரியன் மேலே ஏறுறாங்கன்னுங்கிற வைத்தறிச்சலும் பொறாமையும் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு காரணம் வேதம்தான். வேதம்தான் அவங்கள வெஜிடேரியனாக வாழ்க்கை நடத்த வைக்கிதுன்னா வைதிகமாக வாழ்கிறது தப்பா? வைதிகமாக வாழ்கிறது தப்பான்னு கேட்குறேன். வைதிகம்தான் மேன்மையான வாழ்க்கை கொடுக்கும். அதனால தான் வேதத்தை கொண்டாடுறது. வேதத்தை எதுக்கு கொண்டாடுறோம்? வேத மாதான்னு சரஸ்வதின்னு சொல்கிறோமே, எதுக்கு? இறைவனுடைய குரல் அது. நீ இப்போ இருக்கடா, ஒரு காட்டில் இருக்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாடானா. இதெல்லாம் எங்களுக்கு சொல்லியே தரலண்ணா. நான் சொல்லித்தரேன் வா. உங்களுக்கு என்ன பதில் இருக்க? அதுக்கு பதிலே இருக்காது. சரி ஜி, நான் வரேன் ஜி, நாளையிலேருந்து. ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1000 பேர் இருக்காங்க குரூப்பில், 5 பேர் உட்காந்துருக்கீங்க இங்கே. அதெல்லாம் என்ன பண்ணுறது? அப்புறம் அவங்க சொல்லியே தரலன்னு அவங்கள போய் குறை சொல்கிறீங்க. மற்றவங்க மேலே பழிய போடுறது நம்மளுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. நான் கேட்டான்னு சொல்லியே தரல. யாரை போய் கேட்டேன்? நீ என்னை கேளு, நான் சொல்லித்தரேன். இல்லைன்னா என் சிஷியர்களை கேளு, அவங்க அள்ளி வழங்குவாங்க, வாரி வழங்குவாங்க. அவங்க தயாராக இருக்காங்க. இப்போயே பூரணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்கணுன்னு முடிவு பண்ணி பல பேர் கண்ணு திறந்துக்கிட்டு இருக்காங்க. கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் மேலே வரணும்னு நினைங்க. முதல்ல மேலே இருக்கிறவனை கீழே இழுக்காதீங்க தயவுசெய்து. குறை சொல்லாதீங்க, விமர்சனமே வேண்டாம்.
நீங்கள் நம்ம கீழே இருக்கோம், நம்ம மேலே ஏறணும். அதுக்கு வழிமுறையை தேடுங்க. நீங்கள் யாரையுமே எப்பயுமே குறை சொல்கிறது சரியானது இல்லை. நம்ம தப்பான ஆட்டிடியூட் மாற்றிக்கணும். அதெல்லாம் இருட்டுன்னு சொல்லாத, வெளிச்சத்தை ஏற்றுறதுக்கு வழியை பாரு. அதுதான் பாயிண்ட்டு. தெரியலன்னா என்ன கேள், அடியன் தயாராக இருக்கிறேன். அடியர் சிஷ்யர்கள் இப்போ நிறைய பேர் ஆகிட்டாங்க. எல்லாருமே சந்தோஷமாக சொல்லித்தரேன். அடுத்த 10 ஆண்டோ 20 ஆண்டோ 30 ஆண்டுகளோ தமிழ்நாடு ஃபுல்லாக உபநிஷத் ஞானம் பரவி நிற்குதா இல்லையா பாருங்க. இருக்கிறப்போ ஓரளவு பார்ப்பேன், போனாலும் அது தொடரும். அதனால் இந்த ஆகார சுத்தி அவசியம். அது மட்டும் இல்லை, சித்த சுத்தம். ஏன் சித்த சுத்தி எதுக்குயா? எதுக்கு சித்த சுத்தி? சித்த சுத்தமாக இருந்தானா அழுக்காக இருந்தானே? சில பேர் சொல்லலாம்னா மனசு சுத்தமாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். மனசு சுத்தமாக இருக்கா தம்பி? மனசு ஒரு குப்பை தொட்டிப்பா. அது ஏகப்பட்டதை குப்பையை வச்சுருக்குப்பா. அந்த குப்பைக்கெல்லாம் நெருப்பு வைக்கிறது தான்ப்பா ஞானம். ஸோ சித்த சுத்தியான என்ன கிடைக்கும்னா, சித்த சுத்தோ கிரமா ஞானம். சித்தம் சுத்தமாக படிப்படியாக. ஞானம்னா என்ன? அகம் பிரம்மாஸ்மி. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஞானம்னா அகம் பிரம்மாஸ்மி. நான்னா ஆத்மான்னு அர்த்தம். ஆத்மானாலும் நான்னாலும் ஒன்று தான். அகம் ஆத்மா. புரியுதா? ஆத்மாவும் அகம். நான் சொல்லுதில்ல. நான் இருக்கணும், நான் வாழணும், நான் அடையணும் சொல்லுதா இல்லையா? யார் சொல்லி கொடுத்தா? எறும்புலேருந்து ஈ வரைக்கும் மனுஷனாக இருந்தாலும் குரு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எறும்பு ஈக்கெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? நான் இருக்கணும், நான் வாழணும், நான் அடையணும், நான் சுகமாக வாழணும். சித்தசுத்தோ கிரமாத் ஞானம். சித்தசுத்தி ஆகிட்டாலே குரு என்ன பண்ணுறாங்க? முதல்ல உன்னுடைய இருக்கக்கூடிய கல்மசத்துக்கெல்லாம் நெருப்பு. முதல்ல உன்னுடைய அகங்காரம், ஆணவம், கர்மான்னு சொல்ல அந்த 3க்கும் முதல்ல நெருப்பு வைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய ரஜோகுணத்தை சத்துவகுணமாக மாற்ற ரஜோகுணம் தானாகவே அறிஞ்சு போயிடும். கர்மா இல்லாமல் போயிடும், அறியாமை இல்லாமல் போயிடும், துக்கம் இல்லாமல். துக்கம், கவலை, பயம், பதட்டம், அது இது எதுவும் இருக்கு. நீ எதெல்லாம் வேண்டாங்கிறியோ அது ஒன்று நெருங்காது. இந்த கிரகங்கள் உங்ககிட்ட வேலை செய்யாது, அது தெரியுமா? இதுக்கு மேலே என்ன வேணும்? பயந்துக்கம் கொடுக்கறது கிரகங்கள் தான். கிரகங்கள்னால் அது ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் அது இஷ்டத்துக்கு கொடுக்கல. உன்னுடைய ஜாதகத்துக்கு பிராரப்தத்துக்கு அது வேலையை செய்யுது. ஆனால் அதே வேலை செய்ய முடியாத ஒரு இப்போ எப்படி இதெல்லாம் ஜாம் பண்ணுறாங்க, செல் ஜாம் பண்ணுறாங்களா இல்லையா? அதாவது அந்த சிக்னல் ஜாம் பண்ணுறாங்களா இல்லையா? அது மாதிரி அதோடைய கனெக்ஷன் என்ன பண்ணிடுது? நம்மளுடைய ஞானமானது ஜாமர். புரியுதில்ல அறிவு? சித்தசுத்தோ கிரமஞானம். திருட்டயாந்தி கிரந்தையா ஸ்புடம். இந்த கிரந்திலாம் இருக்குல்ல, எல்லாம் எரிஞ்சு போகிறது உறுதி, இல்லாமல் போகிறது உறுதி. ஸ்புடம். அபக்ஷயம் பிரம்ம விஞ்ஞானம். பிரம்ம விஹீனசேவ தேகினக. அதனால் அபக்ஷம் ஞானம் இருக்கிறவன் சுபாவமே சாப்பிட மாட்டானா. ஞானம் இருக்கிறவன் இயல்பாகவே வேண்டான்றானா. அபக்ஷயம் பிரம்ம விஞ்ஞானம். பிரம்ம விஞ்ஞானம் இருக்கிறவன் சாப்பிட மாட்டான். ந சம்யக் ஞானினா தத்வது ஸ்வரூபம் சகலம் கலு. இப்போ இந்த ஞானம் இருக்கிறவன சாப்பிட்றதில்ல, தன்னை ஸ்வரூபமாக பார்க்குறவன் எல்லா பொருட்களையும் தானாக பார்க்குறான். அவன் எங்கே சாப்பிட்றது? எல்லா பொருட்களையும் எல்லா ஜீவராசிகளையும் தன்னை போல் பார்க்கறதுனால
சமயக் ஞான ஞானினா ததுவது ஸ்வரூபம் சகலம் கலு, எல்லா சகலமும் தன்னுடைய ஸ்வரூபமாக பார்க்கறதுனால இந்த ஆச்சாரம் இல்லை, இந்த தவறான ட்ராக் இல்லை. அகம் அன்னம் சதா அன்னாதிதி, நானே அன்னம்தான். இப்போ இது ஒரு நுட்பமான ஞானம். இது நாளைக்கு மிச்சத்தை பார்க்கலாம். இந்த இந்த அன்னம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜகத்தே அன்னம் தான், புரிஞ்சுக்குங்க. யாருக்குன்னா பிரம்மத்துக்கு இந்த ஜகத்து அன்னம். எப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு இடத்துல காட்டு தீ வருது, இவ்வளோ ஏக்கரை எரிஞ்சு போயிட்டுருக்க, பிரம்மமே சாப்பிடுகிறதுங்குது மந்திரம். ஒத்துக்குவீங்களா? இவ்வளோ பேர் அங்கே செத்து போயிட்டான், இங்கே செத்து போயிட்டான், பூகம்பம் வந்துச்சு, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி, மழை எக்கச்சக்கமாக பெய்யுது, மூழ்கிறான் சாவறான், எல்லாம் என்னது? பிரம்மமே செய்கிறது. ரீசன் இருக்கும். இப்போ ரீசன் கேட்டு என்ன பண்ண போகிற? காரணம் சொல்லிட்டா மட்டும் நீ சரியாயிருவிய? போர் நடக்குது, இந்த போர் ஒருத்தன் நினச்சா நடத்திட முடியுமா? ஒரு தனி மனிதன். ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, ஒரு மனுஷன் நினச்சா ஆக்சிடெண்ட் நடத்திட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. எல்லா இடத்துலையும் ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கா? நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ அழிவு நடந்துக்கிட்டு, ஒரு பக்கம் இப்படி அழியுது அப்படி அழியுது, அதெல்லாம் ஒரு ரொட்டீன், அது ஒரு சர்க்கிளுங்க. ஒரு பக்கம் அழியும், ஒரு பக்கம் உருவாகும். நீங்கள் அழியிறத பார்க்குறீங்க, உருவாகிறத பார்க்குறது இல்லை. பொட்டல் காடாக இருக்கும் வயல், ஏப்ரல் மே ஜூனில், ஜூலை ஆகஸ்ட்டு, ஏப்ரல் இது ஜூலை ஆகஸ்ட்டு, ஜூலை ஆகஸ்ட்டை பாருங்கள், எங்கேருந்து தான் அது பசுமையாச்சுன்னே தெரியாது. காஞ்சி போச்சுன்னு சொல்லுவோம், பசுமையாக இருக்கிறத சொல்கிறோமா? அதுபோல் இங்கே என்னாச்சுன்னா, இதை முடிச்சிடலாம். விசாரம் இருந்ததுன்னா போக முடியாது, பார்க்கலாம். அகமன்னம் சதா அன்னாதீதி பிரம்ம வேதனம். இங்கே இருக்கிறது எல்லாமே பிரம்மத்துக்கு நிவேதனம் தான். இங்கே இருக்கிற எல்லா ஜகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் பிரம்மம் சாப்பிட போகுது. பிரம்மவேத் கிராசதி ஞானாத் சர்வம். பிரம்மத்தை அறிந்தவன் எல்லாத்தையும் தன்னுடைய ஞானத்தினால கிரகிக்கிறான், பெறுகிறான். எல்லாவற்றையும் தன்னுடைய ஞானத்தினால பிரம்ம ஆத்மனேவ தன்னுடைய ஆத்மசாத் பண்ணிடுறான், விளங்கிடுறான், தன்னுள் அறிகிறான், அடைகிறான். ஞானத்தால் எல்லாவற்றையும் அடைகிறான். பிரம்ம சோத்ராதிக்கம் சர்வம், பிரம்ம சத்ராதிக்கம் சர்வம். பிரம்மமே என்னவா இருக்கு? பிராமணன் சத்திரியன் அதெல்லாம் இருக்குது, அதுவே எல்லாமே இருக்குது சர்வம். எஸ்ய ஷியாத் உதாவே உதானம் சதா பிரம்மமே உணவாய் இருக்கிறது. பிரம்மமே உணவாய் இருக்கு. அண்ணன் யார்? சூரியன் சந்திரன் பார்த்தோம்ல. யஷ்யோ உபசேச்சனம். உபசேச்சனம்னா மழை. மிருத்யுஸ்தம் ஞானி தாதுருஷ கலு. சதா யஸ்ய உபசேச்சனம் மிருத்யுஸ்தம் ஞானி தாதுர்ஷ கலு. அங்கங்கே நடக்கக்கூடிய மரணம் இருக்கு இல்லையா, மழையாக பெய்யக்கூடிய மரணம் மழையாக பொய் தான். அதாவது அங்கங்கே கும்பலாக சுனாமியில் இவ்வளோ பேர் சாவறீங்க, இவ்வளோ மலை மாதிரி ஏகப்பட்ட அளவு, பெரிய அளவில், ஏராளமான அளவில் நடக்கக்கூடிய மரணங்களும் பிரம்மமே என்று ஞானி உறுதி செய்கிறான். யஸ்ய ஷாத் ஓதனம், அது அந்த பிரம்மத்துக்கு உணவாகிறது. சதா யஸ்ய உபசேச்சனம் மிருத்யுஸ்தம் ஞானி தாதுருஷ கலு. இந்த மரணம் கூட அது உணவாகத்தான் போகிறது. பிரம்மஸ்வரூப
விஞ்ஞானாத் ஜகத் போஜ்யம் பவேத் கலோ. சுருக்கமாக என்ன சொன்னால், இங்கே அங்கே நடக்கக்கூடிய மலைத்துளி மாதிரி இங்கே நடக்கக்கூடிய மரணமும் அதுதான். இந்த ஜகத்து முழுவதுமே போஜ்யம், இந்த உலகத்தை மொத்தமாக அது மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் படைக்கிறது தெரியுது, ஒரு பக்கம் அது சாப்பிட்றது தெரியலை. பிரம்மமே சாப்பிடுது. அப்போ இந்த ஜகத்தில் எந்த நஷ்டமும் கிடையாது. அதான் அதுதான் இந்த ஜெகத்தே இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஃபஸ்ட்டு ஜெகத்தே இல்லைன்னு சொன்னது காரணம், இப்போ சாப்பிட்றதும் என்னது அதே தான். சாப்பிட்றதும் ஒரு கனவும் நனவும் ஒன்றுன்னு சொன்னமா இல்லையா? கனவும் நனவும் ஒன்றுன்னு சொன்னமா இல்லையா? கனவும் நனவும் மித்தியா, கனவும் நனவும் ட்ராமான்னு சொன்ன, சினிமான்னு சொன்னல. கனவும் நனவும் ட்ராமான்னு சொன்னல, சினிமான்னு சொன்னல. அதே மாதிரி இந்த நகரதும் அசைகிறதும் இந்த கடத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அசைகிற மாதிரி தெரியும், ஆனால் அசையலைங்கிறது. அதே மாதிரி அணுக்கள் சேர்வதும் பிரிவதும் இந்த ட்ராமாவை தான் இந்த ஜெகத்து போஜ்யம்னு சொல்லுது. இந்த உலகமானது இருக்கிறது எல்லாம் பிரம்மம் விழுங்கும். இப்போ நீங்கள் உத்பவத்தை ஏற்றுக்கிறீங்க, சிருஷ்டியை ஏற்றுக்கிறீங்க, சிட்டியை இங்கேயோ இருக்கணும்னு தபஸ்லாம் பண்ணுறீங்க, யாகமெல்லாம் பண்ணுறீங்க, அன்னதானம்லாம் பண்ணுறீங்க. பிரளயம்னு ஒன்று இருந்தால் தான் மறுபடியும் சிருஷ்டி பண்ண முடியும் இல்லையா? பிரளயம்னு ஒன்று இருந்தால் தான் சிருஷ்டி பண்ண முடியும். இந்த பிரளயத்துக்கு கொண்டு போகிறதும் அதுவும் தோற்றமும் நிற்கிறதும் மறையிறதும் பிம்பம் மாயா. இல்லை இருந்தால் அது பக்ஷயம், சாப்பிடப்படும். அப்போ இந்த ஜகத்தே போஜ்யம்னு சொல்லிடுச்சு. இந்த ஜகத்தில் இருக்கிற எல்லாம் சாப்பிடப்படும். அதனால் காட்டு தீ சாப்பிடுது, மழை பெஞ்சு அழிச்சிடுச்சு, வெள்ளம் வந்து அழிச்சிடுச்சு, இங்கே அவ்வளோ பேர் சேர்த்து போயிட்டான், பூகம்பம் ஆகிடுச்சு. எல்லாம் என்னது? எல்லாம் பிரம்மமே செய்கிறது, சாப்பிடுங்க. ஏன்னா ஜகத்தே போஜ்யம். இது ஒரு அரிய ஞானம். நீங்கள் எப்படி உங்களுக்கு புரியுதோ. அதனால் எது போனாலும் போகட்டும், எது இருக்கோ அதை வச்சு வாழ்க்கை நடத்து. எப்போ எது வேணாலும் நடக்கும், ஒடுக்கப்படும், பிடுங்கப்படும். நாளையிலேருந்து ராஜான்னு சொன்னாங்க, நாளான்னைக்கு அடுத்த நாள் வந்து நீ காட்டுக்கு போன்னு சொன்னாங்க. ரெண்டையுமே பொருட்படுத்தலை அவர். பொருள்படுத்துறதுன்னா என்னது? இந்த அணுக்கள் எல்லாம் சேர்த்தா பொருளாயிடும். பொருள்படுத்தலைன்னா அப்போ நீ எல்லாத்தையும் இப்போ என்ன பாயிண்ட், இது அற்புதமான கருத்து என்ன சொல்ல வருதுன்னா, நீ எல்லாத்துலேயும் சீரியஸாக சாவுற. எல்லா விஷயத்துக்கும் சீரியஸ் தான். உங்களை ஒன்று சின்னதாக சொல்ல முடியாது, அவ்வளோதான். உங்களுக்கு வெக்கமானம் அது இதெல்லாம் நம்ம சொல்கிறீங்களே, அதெல்லாம் என்ன பண்ணோம்? சீரியஸாக ஒன்று கொம்பு முளைச்சிரும். நீ எதுக்குமே சீரியஸ் ஆகிறது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது. இந்த ஜகத்தையே சாப்பிட போகிறேன்னு சொல்லுது. இந்த ஜகத்தையே நான் சாப்பிட போகிறேன், என்னுடைய போகப்பொருள் தான் அது. முதல்ல எப்படி ஆரம்பிச்சது? எனக்கு போர் அடிக்குதுன்னு நான் இந்த உலகத்தை படைக்கிறேன்னு சொன்னிச்சா இல்லையா? இப்போ அதுக்கு வேலையை முடிஞ்சிருச்சு, சரி போதும், அந்த விளையாட்டை கலைப்போன்னு கலைக்குது. ஆற்று மணலில் வீடு கட்டி பார்க்கும்போது அழகாக தான் இருக்கும். அலை வந்து அடிக்கும் போதோ இல்லை உன் ஃப்ரெண்டு ஏறி துள்ளி குதிக்கும் போது அது மேலே ஏறி மிதிப்பான், அவனுக்கு கோவம் வரும். கஷ்டப்பட்டு நான் வரைஞ்சேன், இல்லை கஷ்டப்பட்டு நான் அதை பண்ணேன், கட்டுனேன். இப்போ நீங்கள் என்ன பிரச்சனைனா எல்லோரும் சீரியஸாகவே இருக்கான் எல்லாத்துலேயும். அப்படியா, அதுவா, இதுவா அப்படின்னு ஒரு பயமும் பதட்டமும். இப்போ நீ சீரியஸாக இருக்காத. இப்போ என்ன நடந்துடுச்சு? இந்த அறிவு இருந்தால் ஜகத்தையே சாப்பிட போகிறாங்கிற. ஒருத்தவன் காலில் செப்பல் இல்லைன்னா அழுதான் நான் சாமியை, பின்னாடி பாடுறா காலே இல்லாமல் ஒருத்தவன் வரான். செப்பல் முக்கியமா கால் முக்கியமா? இன்னொருத்தவன் 2 காலை 2 கையும் இல்லைன்னு அவனுக்கு பின்னாடி இன்னொருத்தவன் வரான். அப்போ எப்படி இருக்கும்? அதனால் நீங்கள் இப்போ நிறைய பேர் பிரச்சனை என்னென்னா, இந்த சீரியஸாக இருக்கிறத முதல்ல விட்டு தொலைங்க. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், எதுக்கு எடுத்தாலும் இது. நீங்கள் பாருங்கள், இந்த ரோட்டில் இந்த சின்ன வண்டியில் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கே இல்லை. இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது, எலி பூரா பள்ளி ஓடுற மாதிரி அறிவு மனுஷன் ஓடுறான். அப்படி தான் இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான். முட்டா பசங்க 98% இடம் இருக்குது, அங்கே விட்டு விட்டு ஃபுல் ரைட்டில் வரான். ஏன்னா அங்கெல்லாம் வண்டி நிற்கிதான்.
இவர் வேகமாக போகிறாராம். எங்கே போகிறாரு அவர்? ஒரு இறுதி ஆப்ரேஷன் பண்ண போகிறாரா? அப்படி இருந்தால் அவர் இப்படி வருவார் அந்த சிக்னலில்? இந்த பொறுமையே இல்லை, சகிப்புத்தன்மை. ஏன்னா மைண்டு எங்கே இருக்கே, உள்ளேயே போகல, தெருவிலே நிற்கிது, போல தான் நிற்கும், டக்குன்னு கடிச்சு விடுது. அது பாம்பா, பல்லியா, பூரானா, நாயா, கழுதையா, ஏதோ கடிச்சு விடுது, விஷம், அது மட்டும் தெரியும். பின்னாடி வந்து ஒன்று முட்டுது வண்டியில், நிற்கிற வண்டியை. அது என்ன முட்டுறது? என்ன எரும மாடா? முன்னாடி நகரவே மாடு, அது எரும மாடு. பின்னாடி வர்றது காளை மாடு போல இருக்கு. என்னையா இது? கொஞ்சம் பொறுமை இருக்கா? என்னப்பா அங்கே எவ்வளோ ஏதா சீரியஸ், எல்லாத்தையும் சீரியஸ், காலையிலேருந்து சீரியஸ் சீரியஸ் சீரியஸ், அப்படியே சீரியஸாக போய் படுத்துடுறான். அவ்வளோதான், சீரியஸாக மேலே போயிடுறாரு. சீரியஸாக எல்லாம் உட்காந்து அழுகுறாங்க. சீரியஸாக அவன் என்ன பண்ணுறான், ஆம்புலன்ஸ் கொண்டு வரான். எல்லாம் சீரியஸ் தான். சீரியஸ் சீரியலாக இருக்குது, சீரியஸே சீரியலாக இருக்குது. சரி, இது வரைக்கும் இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். ஜெகத் போஜ்யங்கிறத வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. ஜெகத் போஜ்யம், ஜெகத்தே உணவு தான். அதனால் அங்கே எரியுது, இங்கே நீ போட்டு கவலை போட்டு ரொம்ப நொந்து போய் அப்படியே கற்பனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது. நீ அப்படியே இந்த சமுதாயத்தை காப்பாற்றுற மாதிரியும். அதனால் ரொம்ப கவலைப்படாத. அதாவது தெளிக்கப்படும் மரம், மலை போல தெளிக்கப்படும் மரணம். மலை போல தெளிக்கப்படுதான். போரின்னு சொல்கிறோம் இல்லையா, கொட்டுதுன்னு. ஆமாம், அப்படி எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மலைங்கிற வார்த்தை முக்கியம். அந்த மலைங்கிறதுல தெளிக்கப்படுறது, போரிங் அப்படிங்கிற வார்த்தை தான் அதுக்கு அர்த்தம். யஷ்ய ஷாத் ஓதனம், இதுதான் இந்த சாப்பாடு. சதா இந்த பிரம்மத்துக்கு இந்த ஜகத்து தான் சாப்பாடு. அதனால் மிருத்யுஸ்தம், மரணத்தையும் அப்படியே ஞானி தாதுர்ஷ கலு, அப்படியே பார்க்கிறான். இப்போ பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால, பிரம்மஸ்வரூப விஞ்ஞானாத், பிரம்மஸ்வரூப ஞானம் இருந்ததுனால, பிரம்மமாக இருக்கிறதுனால ஜெகத் போஜ்யங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஆஹா, இந்த உலகம் வந்து ஒரு பக்கம் உற்பத்தி ஆகும், ஒரு பக்கம் நிற்கும், ஒரு பக்கம் அது சாப்பிடப்படும், போயிடும். இந்த பிரளயத்தை தான் ஜெகத் போஜ்யம்னு சொல்கிறது, வேறு ஒன்று. அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் சீரியஸாக ஏன் இருக்கீங்க? அதுதான் எதை எடுத்துன்னு வந்தால் எதை கொண்டு போகிற அப்படின்னு கேட்குது. எதையாவது எடுத்துன்னு வரதும் இல்லை, எடுத்துன்னு போகவும் முடியாது. எவ்வளோ சிஸ்டம் அருமையாக வச்சுருக்கு பார்த்தீங்களா? நீ செய்ய வேண்டிய வேலைக்கு சாதகான சூழலை மட்டும் கரெக்டாக உருவாக்கி அங்கங்கே கொடுத்துடுது. சாப்பாடு கொடுக்குது, ட்ரெஸ் கொடுக்குது, இருக்கிற இடம் கொடுக்குது, என்டர்டைன்மெண்ட் கொடுக்குது, வாகனம் கொடுக்குது. நீ செய்கிற 1.25 வேலைக்கு இவ்வளோ கொடுக்குது இந்த இறைவன். அப்போ நீ பத்தலைங்கிற, ஏற்ற வீட்டுக்காரனையும் பக்கத்து வீட்டுக்காரனையும் சொந்தக்காரனையும் பார்த்து அது வேணுங்கிற. அதுக்கு நிமித்தம் காலம் தேசம்னு இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிற. தெரியலன்னா கிடைக்காது தம்பி. சரி, இது வரைக்கும் இருக்கட்டும், நாளைக்கு பேசலாம். வேகமாக முடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இதுவே கொஞ்சம் வேகமாக தான் போயிடுவோம். எதனை தெரியுமா மந்திரம்? 72. வராதவன் அவன் சொல்கிறான், வேதா கிளாஸுக்கே வராதவன் நீங்கள் வேகமாக போயிட்டீங்கிறானா, என்னமோ சொல்கிறானா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல திவேல் முருகனுக்கு அருள். குருவாய் அருவாய் முலராய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் அகியாய் வியாய் குருவாய் அருவாய் அருவாய் முருகனே வெற்றிவே